ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறீங்கன்னா, கத்திரிக்காய் பொரியல் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இது ஈஸி ரெசிபி, குயிக்காக செய்யக்கூடியது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் சூடானதுக்கப்புறம் ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறம் கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிச்சதுக்கப்புறம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த ஆயிலையே வதங்கி வரட்டும். வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு வேக விட்டுறலாம். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கலாம். இது வெந்து வரட்டும். வெந்ததுக்கப்புறம் இப்போ மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், தேவைக்கேற்ப மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு இதை ஒரு 5 நிமிஷம் வெந்து வரட்டும். ஒரு முக்காப்பதம் வெந்ததுக்கப்புறம் ஒரு சில் தேங்காயில் ஒரு 4-5 பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது ரச சாதத்துக்கு, சாம்பாருக்கு அருமையாக அட்டகாசமாக இருக்கும். இது ஈஸியாக செய்யக்கூடிய சிம்பிளான மசாலா வச்சு எப்படி செஞ்சேன்னு பார்த்தீங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.